மகிமை உண்டாகட்டும். Glory to Jesus. இன்றைய தேவ செய்தியினுடைய தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலும் அதில் மறைந்திருக்கிறதான மகிமையும் பாகம் 4. 4வது பகுதிக்குள்ளாக நாம் கடந்து வந்து கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஏன் உயிர்த்தெழுந்தார்? அவர் உயிர்த்தெழுந்ததின் நோக்கம் என்ன? அவர் உயிர்த்தெழுதல் மூலமாய் உண்டாக்கப்பட்டதான மகிமை என்ன என்பதை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டே இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமே. வேதம் சொல்லுகிறது, வாசிப்போம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த வேத வசனம் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தை எழுதப்பட்டிருக்கு. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன் என்று என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்படின்னா இந்த வேத வசனத்தின் படி இயேசு கிறிஸ்து மரித்து அவர் 3வது நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதையும், இனி அவருக்கு மரணம் என்பது இல்லை என்பதையும் இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். வேதத்தில் இதோ நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் என்று சொன்னா, மரணத்திற்கும் பாதாளத்துக்கு ஒரு திறவுகோலை உடையவர் என்று சொன்னா, அந்த மரணத்திற்கும் அந்த பாதாளத்திலையும் ஒரு ஜெயம் பெற்றவராக, அந்த பாதாளத்தை நோக்கி கொண்டு போகிற மனக்குலத்தை அதில் இருந்து மீட்கும் பொருளாக முதலாவது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆகவே தான் இதோ மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன மரணத்தை ஜெயித்த இயேசு, மரணத்தை வென்றவர் இயேசு. இனி நமக்கு மரணம் இல்லை என்பதனுடைய அடையாளமாக முன்குறிக்கப்பட்டவராக எழுந்தப்பட்டவர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் இயேசு உயிர்த்தெழுந்தார்? அவர் உயிர்த்தெழுந்தலின் நோக்கமும் அதில் மறைந்திருக்கிறதான ரகசியங்களையுமே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 20வது வசனத்தில் இருந்து 23 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போமே. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 20 இருந்து 23 வசனங்களை நாம் வாசிப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில், அப்படின்னா கிறிஸ்து மரித்தவர்களில் எழுந்த நித்திய அடைகிறவர்கள் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. மனுஷனால் மரித்தரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவன் கிறிஸ்து.
பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பின்பு அவர் வருகையில் அவரோடு கூட இருக்கிறவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இயேசு ஏன் உயிர்த்தெழுந்தார்? அவர் உயிர்த்தெழாவிட்டா அவர் பட்ட பாடுகள் பிரயோஜனப்படாம போயிடும். இயேசு உயிர்த்தெழாவிட்டா அவர் சிந்தின ரத்தம் பாவ மன்னிப்புக்கு உபயோகப்படாது. இயேசு உயிர்த்தெழாவிட்டா அவர் வருகையில் நாம் உயிர்த்தெழ முடியாது. இயேசு உயிர்த்தெழாவிட்டா ரட்சிப்பு என்கிறதான அந்த மகத்துவமான தயவு நமக்கு கிடைத்திருக்க மாட்டாது. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்குள் எல்லாவற்றையுமே தெய்வம் மறைத்து வைத்திருக்கிறார். அவர் பட்ட பாடுகள், அவர் பட்ட அவமானங்கள், அவர் பட்ட நிந்தனைகள், அவர் சிலுவையில் அறையப்பட்ட அறைகள், அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம், அவர் சிந்தினதான அந்த ரத்தத்தின் பெருந்துளிகளை உண்டாக்கப்பட்டதான அந்த நித்திய ஜீவனுக்குள் நாம் போக வேண்டும் என்று சொன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தா மாத்திரம்தான் முடியும். அவர் உயிர்த்தெழாவிட்டா நாம் யாருமே உயிர்த்தெழ முடியாது. இவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து தானியேலுக்கு வேதத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். தானியேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம், தானியேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு, முடிவு வரும் மட்டும் போயிரு. நீ இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களிலுடைய முடிவிலே சுதந்திர வீதத்துக்கு உன்னுடைய சுதந்திர விதத்திற்கு என்றான். அப்படின்னா அவர் கொடுக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தம் தானியேலுக்கு சொல்றாரு. தானியேலுக்கு எப்படி சொல்றாரு கவனிங்க. நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு, நீ இளைப்பாரி கொண்டிருந்த நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர விதத்திற்கு எழுந்திருப்பாய், கடைசி காலத்தில் நீ எழுந்திருப்பாய் என்று சொல்லி தானியேலுக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரே, அந்த வாக்கு தத்தம் நிறைவேறப்படணும் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தா மட்டும்தான் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நான் மரித்தேன், அவர் வரும்போது நான் உயிரோடு கூட எழுந்திருப்பேன் என்கிறதான அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தை எனக்கு கொண்டு வருகிறது அவருடைய உயிர்த்தெழுதல். அப்படின்னா இயேசு உயிர்த்தெழாவிட்டா உயிர்த்தெழ யாராலுமே முடியாது. இயேசு உயிர்த்தெழாவிட்டா அந்த அவர் பட்ட பாடுகளுக்கு பிரயோஜனமே இருக்காது. இயேசு உயிர்த்தெழாவிட்டால் அவர் சிந்தின ரத்தத்தினுடைய பாவ மன்னிப்பு கிடையாது. இயேசு உயிர்த்தெழாவிட்டா ரட்சிப்பு என்கிற அனுபவமே நமக்கு கிடைத்திருக்க முடியாது. அதனால தான் இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இயேசு ஏனையா உயிர்த்தெழுந்தாரு? எதற்கு இயேசு உயிர்த்தெழுந்தார்? வேதம் சொல்லுகிறது, மறுபடியும் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 20வது வசனத்திலே இருந்து மறுபடியும் வாசிப்போம். கிறிஸ்துவோ மரித்தவர்களில் இருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் அப்படின்னா நித்திரை அடைந்தவர்கள் எல்லாருக்குள்ளையும் முதற் பலனானவர் கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. அதனால தான் தானியேலுக்கு இதை குறித்து சொல்லப்படுகிற முடிவு காலத்தில் நீ எழுந்திருப்பாய் என்று எழுதப்பட்டது. அப்படின்னா முதற் பலனானவர் கிறிஸ்து, அதற்கு பின்பதாக மரித்தவர்கள், அதாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அவருடைய வருகையில் உயிர்த்தெழப்படுவார்கள். அப்படின்னா கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டா உயிர்த்தெழுதலே கிடையாது. அல்லேலூயா. நாம் அதை தெளிவாக அறிந்து கொள்ளணும்.
முதற் பலனானவர் கிறிஸ்து. வாசிப்போம். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. மரித்தோரில் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குள் எல்லாருமே உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்படின்னா மரணத்தை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தெய்வம் உயிர் பெறும்படியாக அல்லது ஜெயிக்கும்படியாக தேவன் வைக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆதாமின் மூலமாக மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அவனவன் தன் வரிசையிலே. அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் மரித்த முதலாவது பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுக்கப்படுவாங்க. அவனவன் தன் வரிசையிலே முன்பு அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. அவர் வருகையில் பின்பு அவருடைய வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அது எப்படி உயிர்ப்பிக்கப்படுவாங்க? பின்பு அவருடைய வருகையில் அவரோடு கூட இருக்கிறவர் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று சொன்னா, அப்படின்னா மரித்தவர்கள் முதலாவது உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமோ அவருக்கு எதிர்கொண்டு போக நாம் மகிமையிலே பிரவேசிக்கப்படுவோம். அல்லேலூயா. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16, 17 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமே. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்படின்னா இது ரகசிய வருகை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த வருகையில இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரமாட்டார். ரகசிய வருகை என்பது வேற, பகிரந்த வருகை என்பது வேற. ரகசிய வருகையில பரிசுத்தவான்களை மட்டும்தான் கர்த்தர் எடுத்துக்கொண்டு போவாரே தவிர எல்லாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. அந்த ரகசிய வருகையில் ஒரு மனிதன் கைவிடப்படுவானே ஆனால் அவன் மரித்திருந்தாலும் அவன் உயிர்ப்பிக்கப்பட மாட்டான். நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்ம கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறோமா? நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு முன்னாடி நீ மரிச்சிட்ட, அவர் வரும் பொழுது நீ உயிர்த்தெழாவிட்டா நீ கடைசி வரைக்கும் உயிர்த்தெழ முடியாது. அதற்கு பின்பு நியாய தீர்ப்பு நாட்கள் தான் போய் நீ நிக்கணும். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில நீ உயிர்த்தெழாவிட்டால் நீ கடைசி நாட்களில் இருக்கிற அந்த வெள்ளை சிங்காசனத்திற்கு முன்பதாகத்தான் நீ நிற்க முடியுமே தவிர அதற்கு முன்பதாக உயிர்த்தெழுதல் கிடையாது. அப்படின்னா அவர் வருகையில நீ உயிரோடு கூட எழுந்திருக்க வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். வாசிப்போம். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அதற்கு தான் இயேசு உயிர்த்தெழுந்தார். அவரோடு கூட நம்மை வைத்துக் கொள்ள நித்திய காலமாய் அவரோடு கூட நம்மளை அவருடைய சமூகத்தில் வைத்துக் கொள்ள இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் மரித்திருப்பானே ஆனால் அவன் எழுந்திருக்கப்பட்டு தான் ஆகணும். அவன் எழுந்திருக்காவிட்டா அவன் கடைசி வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புல போய் தான் நிற்க முடியும். அந்த நியாய தீர்ப்புல நீ செய்த நன்மையும் நீ செய்த தீமையும் உனக்கு கணக்கிடப்பட்டு பின்பு நீ பரலோகத்திற்குள்ள போவியோ அல்லது நரகத்திற்குள்ள போவியோ என்பது தீர்ப்பு அங்கதான் சொல்லி கொடுக்கப்படும். அப்படின்னா
ரகசிய வருகையில் நீ கைவிடப்பட்டு விட்டா, நீ மரித்தாலும் நீ அவர் ரகசிய வருகையில கைவிடப்பட்டு விட்டா உன் நிலைமை ஐயோ. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதனால்தான் உயிரோடு இருக்கும்போது எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ அவ்வளவு நன்மை செய்யணும். உயிரோடு இருக்கும்போது கர்த்தருக்கு எவ்வளவு பிரியமா நடக்க முடியுமோ அவ்வளவு பிரியமா நடக்கணும். நீ உயிரோடு இருக்கும்போது அவர் வந்துட்டேன்னா நீ மறுரூபமாகி தான் போகணும். மறுரூபமாகாம போக முடியாது. ஒருவேளை அவர் வருகைக்கு முன்னாடி நீ மரிச்சிட்ட அப்படின்னு சொன்னா உன் கல்லறை திறக்கப்பட்டு தான் ஆகணும். நீ உயிரோட எழுந்திருக்குதான் ஆகணும். ஒருவேளை நீ உயிரோட எழுந்திருக்கல அப்படின்னா உன் நிலைமை ஐயோ. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. வேதத்தில் ஒவ்வொரு வசனமும் அறிவிக்கப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 51, 52 வசனத்தை வாசிப்போம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. நாம் எல்லாரும் நித்திரை அடைவது இல்லை. கடைசி எக்காலம் தொனிக்கும் போது, கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது, நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு நிமிஷத்துல ஒரு இமை பொழுது இப்படின்றது நீ மறுரூபம் ஆயிடுவ. மறுரூபமாக்கப்படுவோம். வாசிப்போம். எக்காலம் தொனிக்கும் மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்படின்னா முதலாவது மரித்தவர்களாய் எழுந்திருப்பாங்க, பின்பு நாம் மறுரூபமாக்கப்படுவோம். அப்படின்னா உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாக்கப்பட்டு மேகங்கள் மேலாக அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவோம் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. வாசிங்க தொடர்ந்து. அழிவுள்ளதாகிய, அப்படின்னா இந்த சரீரம் அழிவுள்ளதாய் இருக்கிற இந்த சரீரத்தினுடைய ஆத்துமா அழிவில்லாதாயும் அப்படின்னா நீ உயிர் தெழுந்துதான் ஆகணும். சாவுக்கு ஏதுவான இது சாவாயும் தரித்து கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா நீ கிறிஸ்துவுக்குள் மரித்திருப்பையே ஆனா 100% தேவனுக்கு முன்பதாக நீ உண்மையா இருப்பையே ஆனா அவர் வருகையில் நீ எழுந்திருக்கப்பட்டு தான் ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. தரித்து கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று அப்படின்னா இயேசு கிறிஸ்து எப்படி மரணத்தை ஜெயமாக விழுந்து அவர் உயிர்த்தெழுந்து மேலே போனாரோ அதே போல நாமும் மரணத்தை ஜெயமாக மாற்றினா மாத்திரம்தான் நீ உயிர்த்தெழவே முடியும். அல்லேலூயா. நல்ல வசனத்தை கூர்ந்து கவனிங்க. வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நீ மரணத்தை ஜெயிச்சுதான் ஆகணும். இந்த உலகத்துல மரிக்கிறோமே, இதுக்கு பேரு மரணம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த உலகத்துல மரிக்கிறதுக்கு பேரு மரணம் கிடையாது. நமக்கு இன்னொரு மரணம் ஒன்று உண்டு. அந்த மரணத்திற்குள் நாம் போகக்கூடாது என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து மரணத்தையே ஜெயமாக விழுங்கி அவர் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்ததின் நோக்கமே நாம் அதுக்குள்ள போயிடக்கூடாது என்பதற்கு தான். அப்படின்னா மரணத்தை நீ ஜெயமாய் மாற்றணும். அப்படின்னா இந்த சரீரத்தில் உண்டாக்குற இந்த மரணம் அல்ல, உன் ஆத்துமாவுக்கு உண்டாக்கப்படுகிற மரணத்தை நீ ஜெயமாக மாற்றினால்தான் நீ உயிரோடு கூட எழுந்திருக்க முடியும். அல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. மரணமே உன் கூறி எங்கே? பாதாளமே எங்கே? பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா உயிர்த்தெழுதலின் நோக்கமே நம்மை ஜெயமுள்ளவர்களை மாற்றுகிறதற்கு தான். நாம் மரணத்தை ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். அப்படின்னா நாம் எந்த மரணத்தை ஜெயிக்கணும்?
நான் மறுபடியும் சொல்றேன், இந்த உலகத்தில் இருக்கிற நாம் அடைய போகிற இது பேரு மரணம் அல்ல, அதுக்கு பேரு நித்திரை, அயர்ந்த நித்திரை. ஏன்னா இயேசு கிறிஸ்து வரும்பொழுது உன் நித்திரை தெளிக்கப்பட்டு அவர் சத்தம் கேட்கப்பட்டு நீ உயிரோடு கூட எழுந்திருப்பாய், அதுக்கு பேர் நித்திரை. ஆனால் நமக்காக நாம் போய்விடக் கூடாது என்பதற்காக நித்திய நித்திய காலமாய் செயல்படுத்தப்படுகிற ஒரு மரணம் உண்டு. அந்த மரணத்தை குறித்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். அப்படின்னா ரகசிய வருகையில முதல்ல உயிர்த்தெழுதல் யாரா இருப்பாங்கன்னா அவர்கள் பரிசுத்தவான்கள் தான். அப்படின்னா எல்லாருமே பரலோகம் போக முடியாது. அவருக்கு முன்பதாக உண்மையாகவும் உத்தமனாகவும் 100% பரிசுத்தம் உள்ளவனாகவும் அவருக்கு முன்பதாக யார் நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களே முதலாவது ரகசிய வருகையில் பங்கு படைவார்கள். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. அது என்ன இரண்டாவது மரணம்? இந்த சரீரத்துக்குரிய வருகிற இந்த மரணத்துக்கு பேர் மரணம் கிடையாது. உன் ஆத்துமாவுக்கு உண்டாகிற ஒரு மரணம் உண்டு. அதுதான் வேதம் சொல்லுகிறது, இவர்களுக்கு இரண்டாம் மரணமாகி அவர்களுக்கு மேல் அதிகாரம் கிடையாது. வாசிப்போம். தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு முன்பதாக ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட அப்படின்னா அவர்களுக்கு இரண்டாம் மரணம் கிடையாது. அவர்கள் உயிர்த்தெழுதலை விட்ட பின்பு மரணமே கிடையாது. ஏன்னா அவர்கள் மரணத்தை ஜெயமாக மாற்றியவர்கள். அப்படின்னா நாமும் அந்த மரணத்தை ஜெயமாய் மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கமா சொல்லி கொடுக்கிறேனே, வாசிங்க 14வது வசனம். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். அது என்னங்க அர்த்தம்? இது என்ன அர்த்தம்? அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாவது மரணம். அப்படின்னா இந்த மரணத்துக்குள் ஒரு மனிதன் பிரவேசிச்சு விட்டா அப்படின்னு சொன்னா அவன் மறுபடியும் பிழைத்து வர முடியாது. அவன் மறுபடியும் பிழைத்து வர முடியாது. வேதத்தில் 2 காரியங்கள் உண்டு. ஒன்று நித்தியமான பரலோகம், இன்னொன்று நித்தியமாய் இருக்கிற நரகம். இது பேர் பாதாளம் கிடையாது, நரகம். இதுக்கு நித்திய நரகம் என்று வேதம் சொல்லுது. 2வது மரணம் என்று சொல்லப்படுகிறது நித்திய நரகம். அப்படின்னா நித்தியமாய் வாழக்கூடிய அந்த பரலோகமும் உண்டு, நித்திய காலமாய் நாம் இருக்கக்கூடியதான நரகமும் உண்டு. அந்த இரண்டாவது மரணத்திற்குள் நாம் போய்விடக் கூடாது என்பதற்காகவும் நாம் நித்திய காலமாய் பரலோக ராஜ்யத்திற்குள் வாழ வேண்டும் என்பதற்காகவும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பாடுபட்டார். அவர் ரத்தம் சிந்தினார், அவர் தம்முடைய ஜீவனையை கொடுத்தார், அவர் 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார். அப்படின்னா அவர் உயிர்த்தெழுதலோடு கூட நீ இணைக்கப்பட்டிருந்தா நீ எழுந்திருப்பாய். அவர் உயிர்த்தெழுதலை நீ உதாசீனப்படுத்திட்ட அல்லது உயிர்த்தெழுதலை இணைக்கப்படாவிட்டா இயேசு வந்தா நீ உயிர்த்தெழ மாட்ட. உனக்கு இரண்டாவது மரணம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல வசனத்தை கூர்ந்து கவனிங்க. அதுதான் இங்க வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலாகிய தள்ளப்பட்டது. இது இரண்டாம் மரணம். வாசிப்போம்.
ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அப்படின்னா எல்லாருமே பரலோகம் போக முடியாது. ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்படாத ஒருத்தன் கூட பரலோகத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தில கழுவப்பட்டு அவர்கள் மூலமாக நம்முடைய பாவங்கள் நீக்கப்பட்டு நம்மை பரிசுத்தவான் என்று எழுதப்பட்ட அந்த ஜீவ புஸ்தகம் நம்முடைய பேர் எழுதப்பட்டிருக்கணும். அப்படின்னா அதுல எழுதப்படாத எவனுமே உள்ள போக முடியாது. ஒண்ணு. இரண்டாவது, எழுதப்பட்ட எழுத்தையும் அவர் கிறுக்கி விடுவார். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டா அப்படியே விட்டுருவார் நினைச்சிடாதீங்க. எழுதப்பட்ட எழுக்கையும் கிறுக்கிட்டாருன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. வேதத்தில் எல்லாம் உண்டு, வேதத்தில் எல்லாம் இருக்கிறது. அவர் கிறுக்கியும் போடுவார். அதை குறித்து நான் உங்களுக்கு அடுத்த வாரம் எடுக்கிறேன். எப்படி கிறுக்குவார்னு தெரிஞ்சுக்கணும். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாத ஒருத்தம் கூட அதில் பரலோகத்தில் போக முடியாது. அப்படின்னா புறஜாதியம் ஒருத்தம் கூட பரலோகம் போக முடியாது. இயேசுவை அறியாதவர்கள் பரலோகத்திற்குள் போக முடியாது. அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் தெரிஞ்சுக்கணும். அந்த இரண்டாவது மரணத்திற்கு நாம் போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார். போகட்டும். அவருடைய வருகையில் ஒரு மனிதன் காணப்பட வேண்டும் என்று சொன்னார். அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அவர் உயிர்த்தெழுதலோடு கூட ஒரு மனிதன் உயிர்த்தெழ வேண்டும் என்று சொன்னார். அந்த உயிர்த்தெழுதலோடு கூட இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது. மறுபடியும் வாசிப்போமே. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 20 23 வசனத்தை வாசிப்போம். மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் நல்லா தெரிஞ்சுங்க. அவர்தான் முதற் பலன். அவர்தான் முதற் பலன். வாசிப்போம். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல நீ உயிர்ப்பிக்கப்பட்டுதான் ஆகணும். கிறிஸ்துவை அறிந்த பின்பு நீ உயிர்ப்பிக்கப்பட்டுதான் ஆகணும். ஆதாமுக்கு மூலமா எப்படி மரணம் வந்ததோ கிறிஸ்துவின் மூலமாய் உயிர்த்தெழுதல் வந்தது. அப்படின்னா ஆதாமுடைய மரணத்தை கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்து அதை ஜெயமாக விழுங்கினாரோ நீயும் மரணத்தை ஜெயமாக விழுங்கி உயிர்ப்பிக்கப்பட்டுதான் ஆகணும். அல்லேலூயா. அப்படின்னா யாரு உயிர்ப்பிக்கப்படுவா? வாசிங்க. தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. அவருடைய வருகையில் அவருடையவர்கள் அழகா எழுதிருக்கு பாருங்க. எல்லாரும் இல்ல. பின்பு அவருடைய வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்படின்னா அவருடையவர்கள் என்று எழுதப்பட்டது யார்? அவங்க அவர்கள் யார்? அதைத்தான் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். பின்பு அவருடைய வருகையில் அவரோடு கூட உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்படின்னா அவர்கள் யார்? அவர்கள் எப்படி இந்த உயிர்த்தெழுதலோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீ உயிரோடு கூட அவர் முன்பதாக எழுந்து நிக்கணும். அப்படின்னா நீ அவருடையவராய் இருக்க வேண்டும். அவருடையவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னா நீ ஞானஸ்தானம் எடுத்திருக்க வேண்டும். ஏன்னா ஞானஸ்தானம் உயிர்த்தெழுதலோடு கூட இணைக்கப்பட்டு இருக்கிறது. வாசிப்போமா? 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம்
1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமே. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாமிசத்தின் அழுக்கை நீங்குதலாயிராமல். அப்படின்னா ஞானஸ்தானத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ளணும். ஞானஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது நம்முடைய பாவத்தை மாத்திரம் நீக்கப்படாமல் அது இன்னொரு காரியத்துக்கு செயல்படுதா. வாசிப்போம். தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் அது உடன்படிக்கையாயிருந்து அப்படின்னா நீ ஞானஸ்தானம் எடுக்காம நீ உயிர்த்தெழ முடியாது. அந்த உயிர்த்தெழுதல் ஞானஸ்தானத்தோடு இணைக்கப்பட்டிருக்குது. அப்படின்னா ஞானஸ்தானம் உன்னை உயிர்த்தெழ வைக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கையாக தெய்வம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா அந்த ஞானஸ்தானத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்காம நீ பெற்ற அந்த ஞானஸ்தானத்தை நீ அலட்சியமா எண்ணிட்ட அப்படின்னா நீ உயிர்த்தெழ மாட்டாய். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அவர் அழகா சொல்றாரு பாருங்க. தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலில் ரட்சிக்கிறதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. அப்படி நான் ஞானஸ்தானம் எடுத்தா மாத்திரம்தான் நீ அவர் ரத்தத்தில் கழுவப்படுகிற. ஞானஸ்தானம் எடுத்தா மாத்திரம்தான் உன்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். அப்ப ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாத ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை என்று சொன்னா நீ ஞானஸ்தானம் எடுக்காம நீ எவ்வளவுதான் தேவனை ஆராதித்து துதித்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினாலோ அல்லது பல வருஷங்களாய் கர்த்தரோடு கூட நீ இணைந்திருந்தாலும் அது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்படாது. அல்லேலூயா. நாம் அதை தெரிந்து கொள்ளணும். அப்படின்னா ஞானஸ்தானம் எதற்காக, அந்த ஞானஸ்தானத்தின் முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ளணும். மார்க்கு எழுதினதான சுவிசேஷம், மார்க்கு எழுதினதான சுவிசேஷம் 16வது அதிகாரம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. வாசிங்க. 16:16. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ அதுக்குள்ள நீ போயிடக்கூடாதுன்னா நீ ஞானஸ்தானம் எடுத்தா மட்டும்தான் முடியும்.